லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் RSS உடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாரு, நாக்பூருக்கு போயிருக்கிறாரு. அவர் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து முதல் முறையாக இப்பதான் போறாரு. 10 வருடங்கள் கழிச்சு போறாரு, 11 வருடங்கள் கழிச்சு போறாருன்னு சொல்லி அடுத்தடுத்த செய்திகள் வருது. அவர் ஏன் போனாரு அப்படிங்கிறத சிவசேனாவுடைய MP சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஓய்வு அறிவிக்க போறாரு. மோடிய பிரதமர் பதவியிலிருந்து தூக்க RSS திட்டம் போட்டாங்க. ஏன்னா அவருடைய செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒருத்தர் பதவியில இருக்கணுங்கிற சித்தாந்தங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓய்வு அறிவிக்கத்தான் அவர் போறாருன்னு ஒரு குண்டெடுத்துக்கு போடுறாரு. இந்த விவகாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? RSSக்கு மோடியை அழைத்து வந்தவரே மோகன் பகவத் தான். மோகன் பகவத் இல்லை என்று சொன்னால் RSSக்கு மோடி வந்திருக்க மாட்டார். இதுதான் யதார்த்தமான உண்மை. பலருக்கும் தெரிந்திராத செய்தி இந்த செய்தி. 2 பேரும் சம வயது ஒத்த தோழர்கள். ஒரே வயதுதான், பெரிய வயது வித்தியாசம் எல்லாம் இல்லை. அப்புறம் எப்படி மோகன் பகவத் அழைச்சிட்டு வர முடியும்? அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. மோகன் பகவத் தான் முதலில் RSSல் பணியாற்றுகிறார். அதன் பிறகு தன்னுடைய சக வயது ஒத்திருக்கிற நண்பனான மோடியை அழைத்து கொண்டு வந்து RSSல் சேர்த்து விடுகிறார். அங்கிருந்துதான் மோடிக்கு RSS என்கிற அந்த பயணமே துவங்குகிறது. அதன் பிறகுதான் அத்வானி போன்ற தலைவர்களோடு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. அத்வானிக்கு ஒரு கைப்பிள்ளை போலதான் மோடி செயல்பட்டு வந்தார். இப்ப நீங்க அத்வானி எல்லாம் விட்டுருங்க. அத்வானி இடையில முகமது அலி ஜின்னா ஒரு தேசியவாதிங்கிற ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனாலதான் RSS அவரை முற்று முதலுமாக புறக்கணித்தது. அவரை பார்ட்டி லீடர் பொசிஷன்ல இருந்தே, அதாவது இதுல நாடாளுமன்றத்துல அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தார். அதையே ரிசைன் பண்ண சொல்லி RSS நெருக்கடி கொடுத்ததெல்லாம் அதன் பொருட்டு தான். ஆனா மோகன் பகவத்துக்கும் மோடிக்குமே ஒரு பிணக்கு ஏறக்குறைய 4-5 ஆண்டு காலமாக தொடர்கிறது. மீண்டும் மோடிக்கு அதிகாரம் போய்விடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருப்பவர் யார் என்று கேட்டால் மோகன் பகவத் தாங்கிற செய்தி ஏறக்குறைய 5 ஆண்டு காலமாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஏன் 5 ஆண்டு காலமா இதை செய்து முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, RSS பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். ஒன்று, 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடாது. அததான் இப்ப நம்ம சிவசேனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. இருக்கக்கூடாது என்பது ஒன்று. இன்னொன்று, தனி மனிதனுடைய ஒரு பிம்பப்படுத்துகிற அந்த அடையாளம் இருக்குல்ல, அதை RSS எப்போதுமே விரும்புவதே கிடையாது. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வாஜ்பாயினுடைய பிரையாரிட்டி ரொம்ப கூடுதலா இருக்கு. வாஜ்பாய் ஒரு சோசியலிஸ்ட் போல இந்த ஆட்சியை எடுத்துட்டு போறாரு. ஏன்னா அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடிவாளத்தை கலைஞர் போட்டார். எதையெல்லாம் நீ செய்வேன்னு சொல்லி அதிகாரத்துக்கு வந்திருக்கியோ, RSS உன்னை அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோ, அதையெல்லாம் உன்னை செய்ய முடியாம தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு போட்டார் இல்லையா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார், யஷ்வந்த் சின்ஹா இருந்தார். இப்படி பல தலைவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அந்த கூட்டணியில அங்கம் வகிச்சார். இப்படி எல்லாம் இருந்த போது அவர்களால் ஒரு RSSனுடைய அதிகார மையமாக இயங்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு இல்ல. அதை RSS ரசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதையுமே செய்ய முடியல. ஆனா வாஜ்பாயுடைய விஷயம் வேறையா இருந்தது. இப்படி பல கட்டங்களில் அதிகார மையத்துக்கும் RSSக்குமான முரண்பாடு இருக்குல்ல, அது பல நேரங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஜனசங்கத்துக்கு துவக்க காலத்துல தலைவராக இருந்த மௌலிய ஜனசங்கமே ஏற்றுக்கொண்டாலுமே கூட RSS முற்று முதலா புறக்கணிச்சு. ஏன் அந்த முற்று முதலுமான புறக்கணிப்புன்னு கேட்டா, மௌலி என்ன சொன்னாருன்னா, ஒரு வலதுசாரி அரசியல் கட்சியா இது இயங்கணுமே தவிர RSSனுடைய வளர்ப்பு பிள்ளையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதிப்பாட்டோடு இருந்தார். அது RSS ஏற்கல. அதனாலதான் மௌலியை காலி பண்ணாங்க. மௌலிக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரமே கிடையாது. அரசியல் சரித்திரத்தில் அவருக்கு எந்த விதமான அத்தியாயங்களும் இல்லாமல் அவருடைய அந்த பணிகள் எல்லாமே இன்னைக்கு புறந்தள்ளப்பட்டுச்சுன்னா இது RSSனுடைய வேலைதான். இப்ப இப்படியெல்லாம் வந்திருக்கிற RSSால ஏன் மோடியை புறக்கணிக்க முடியல? இப்ப என்ன திடீர்னு புறக்கணிக்க புறப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மோடி வேண்டாம் என்பதில் RSS துவக்கத்திலிருந்தே உறுதியாக இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி மோடி தன்னை பாஜகவுக்குள் தக்க வைத்துக் கொண்டார். அந்த மோடி அமித்ஷா கூட்டணி இருக்குல்ல, அது உண்மையிலேயே மெகா கூட்டணி தான். அந்த கூட்டணியை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கமே இருந்தாலுமே கூட,
அமித்ஷா தன்னோடு இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய யானை பலம் என்பதை மோடி உணர்ந்திருந்தார். அதனால அமித்ஷாவை மட்டும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. நீங்க பல பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், தேசிய தலைவர்களாக இருந்தவர்கள்னு அறியப்பட்டவர்களோடெல்லாம் முரண்பாடு கொண்டிருந்த மோடி அமித்ஷாவோடு மட்டும் முரண்பாடு கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னா, அமித்ஷாவுக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்புக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நூக்கன் கார்னர் அமித்ஷா அறிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த விவகாரங்களில் எல்லாம் அமித்ஷாவினுடைய ஹேண்ட் இருக்கு அப்படிங்கறத அமித்ஷா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதனால அமித்ஷாவை மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அதிகார மையத்தை சோலோவா பெர்ஃபார்ம் பண்ண தொடங்கிட்டாரு மோடி. இது RSSக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமாகவே தான் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப RSSனுடைய 100ஆண்டு விழா துவங்குகிறது. அதனாலதான் அவங்க மராட்டிய மாநில தேர்தல்ல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு RSSனுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி தேர்தல் வேலை செஞ்சாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டையும் சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டையும் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அணிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைச்சது, தேசியவாத காங்கிரஸுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிச்சு. என்னதான் நீங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்னு இவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடுகள் வந்துட்டாலுமே கூட இந்த தேர்தல்ல ஏன் அந்த வாக்குகளை தக்க வச்சுக்க முடியலன்னா RSS கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லயும் போய் தேர்தல் பிரச்சாரங்கள் RSS குழு போட்டு பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நாக்பூர் இருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, RSSனுடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற போது இவர்கள் சொல்கிற இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி, மேலையும் பாஜக ஆட்சி தான், கீழையும் பாஜக ஆட்சி தான், பாஜக ஆட்சியோடு தான் இந்த 100ஆண்டு விழாவுன்னா எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாருங்க. நீங்க RSS என்கிற அந்த கட்டமைப்பு வெளியிலேயே தெரியாத கட்டமைப்பு. மாவட்ட தலைவர் யாரு, ஒன்றிய தலைவர் யாரு, மாநில தலைவர் யாரு, எந்த கட்டமைப்பும் தெரியாது. RSSனுடைய கள்ள குழந்தையாகத்தான் இங்க இந்து முன்னணி. ஏன்னா இங்க ராஷ்டிரிய சுயம் சேவாக் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல எடுபடாது. அப்ப தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கு என்ன அரசியல் பேசலாம், இந்து முன்னணின்னு ஒரு அரசியல் பேசலான்னு ஒரு கள்ள குழந்தையை இங்க வளர்த்தாங்க. இப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ண RSS இந்த 100ஆண்டின் போது ஒன்றிய அரசும் மாநில அரசும் நாக்பூரை மையப்படுத்தி இருக்கிற பாஜக அரசாக இருக்கணும்னு நினைச்சதுனால இந்த முறை அவர்களால் மோடியை கை வைக்க முடியல. மோடிக்கு வேற ஒரு பேரலா வேற ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அவங்களுடைய எண்ணப்பாடு 2 பேரை மனசுல வச்சிருந்தாங்க. ஒண்ணு பட்னாவிஸ், இன்னொன்று யோகி ஆதித்யநாத். இந்த 2 பேர்ல யாரை முன்னிறுத்துறதுங்கிற ஒரு யோசனை RSSக்கு இருந்தது. இது எல்லாம் தாண்டி மோடி அமித்ஷா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. மகத்தான வெற்றினா தேர்தல் வெற்றியே இல்லை, பாஜகவினுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுல, ஒன்றிய அரசை யார் ஆள போகிறாருங்கிறதுல மகத்தான வெற்றியை பெற்றாங்க. ஆனா இப்ப RSSக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. என்ன பிடி கிடைச்சிருக்குன்னா, ஏற்கனவே 75 வயதுக்கு மேல இருந்தவர்கள் பொறுப்புல இருக்க முடியாதுங்கிற அந்த ஒரு விதி. அப்ப வாஜ்பாய் இருந்தாரு, அந்த ஒரு கேள்வி வந்துடும். வாஜ்பாய் ஏன் இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வாஜ்பாய் முகத்தை காட்டி தான் நீங்க நடத்த முடிஞ்சுது. வாஜ்பாய்ங்கிற லீடர் இருந்ததுனாலதான் பாஜகவுக்கு அதிகாரம் என்கிற ஒரு சூழலே உருவானது. அந்த காலமே கனிந்தது. இல்லைன்னு சொன்னா அது கனிஞ்சிருக்காது. அதனால அந்த RSS விதிவிலக்கோடு இன்றைக்கும் அதே நிலை தானே. இன்றைக்கு மோடியுடைய முகத்தை காட்டிதானே பாஜக பல்வேறு இடங்கள்ல வெற்றி பெறாரு. அவருடைய அந்த நாட்கள் பார்த்துதான் பிரச்சாரங்கள் செய்யப்படுது, தேர்தல் தேர்தல் மாத்தி வைக்கப்படுது. இப்படி ஒரு வலிமையான தலைவர் இருக்கும் பொழுது அவரை எப்படி RSS கைவிட்டுட்டு வரும்? தேவேந்திர பட்னாவிஸே சொல்றாரு, இன்னும் 29ல மோடி தான் பிரதமர்ங்கிறாரு, பல ஆண்டுகள் அவர் தான் இருப்பாரு அப்படிங்கிறாரு. இல்ல, இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சாதுரியமாக பேசப்படுகிற தகவல்கள். நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அத்வானி தான் வழிகாட்டி, அத்வானி தான் எல்லாமேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மோடி. சொன்னார் இல்லையா, எத்தனையோ இடங்கள்ல அத்வானியை மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறாரு. ஆனா அதிகாரம் கைக்கு வரும் அப்படின்னு மோடிக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நீங்க 2009 தேர்தல்ல அத்வானி மாடல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆன உடனேயே அடுத்த 2014 தேர்தலை குறிவைத்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே பணியை துவங்கினார் மோடி. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த குஜராத் மதச்சார்புடைய மாநிலம் என்பது நிறுவுவதற்காக பல வழிகளில் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார். பாஜகவுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தான் ஒரு டைனமிக் லீடருங்கிற அந்த கட்டமைப்பை உருவாக்கி காட்டினாரு. அதை தாண்டி பாஜகவுடைய தேசிய தலைமைக்குள் அவருடைய முகம் என்பது பிரதானமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லா வேலைகளையும் செய்தாரு. அதுல ரொம்ப முக்கியமா இப்ப என்ன சூழல்னு பாத்தீங்கன்னா, வாஜ்பாய் அரசுக்கும் மோடி அரசுக்கும் வேறுபாடு இருக்கு. வாஜ்பாய் அரசுக்கு முந்தைய அரசு ஜனசங்கத்தினுடைய அரசு அல்ல, பாஜகவினுடைய அரசு அல்ல. அவர்கள் ஊடுருவி இருந்தாலுமே கூட அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் அரசு, அதிகாரப்பூர்வ ஜனதா அரசு, இப்படித்தான் அந்த அரசுகள் இருந்தன. இப்ப நிலைமை வேற.
இப்ப ஏறக்குறைய 11 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துட்டு 12ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 12 ஆண்டுகள்ல இவங்க கட்டமைப்ப வேறு விதமா மாத்தி இருக்கிறாங்கல்ல. இந்தியா என்கிற வரைபடத்தை மட்டும்தான் சார் மாத்தல. இந்தியா என்கிற பெயரை மட்டும்தான் மாத்தல. மற்ற எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். இந்தியாவுக்குள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் இந்த 11, 12 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறது RSS என்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப மோடி இல்ல, எந்த பிம்பமும் தேவையில்லை RSSக்கு. இதுல RSS ரொம்ப உறுதியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சிக்கல் தான் இப்போது இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நீங்க ஏற்கனவே மோடி என்பவர் தனி மனித அடையாளத்தோடு வெளிப்பட தொடங்கிட்டார். நீங்க RSSனுடைய உயிர் கொள்கைகள்னு எதையெல்லாம் நீங்க அடையாளப்படுத்துறீங்களோ அதையெல்லாம் மோடி செய்து காட்டினார். ஆனா அதெல்லாம் மோடியினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யணும்னு வாஜ்பாய் காலத்திலேயே பேசினாங்க சார். கலைஞர் கடிவாளம் போட்டாருன்னு நான் சொன்னேன். ஆனா அதை இன்னைக்கு செய்து காட்டிட்டாரு. RSSனுடைய வெற்றியா அது கொண்டாடப்படலையே, மோடியினுடைய வெற்றியாகத்தானே கொண்டாடப்படுது. ராமர் கோயில் கட்டணும்னு வாஜ்பாய் முதல்ல 96, 97 அதிகாரத்துக்கு வரும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதை செய்து முடிக்க முடியாம கலைஞர் பின்னால கடிவாளம் போட்டாரு. ஜெயலலிதா கூட்டணியில இருந்திருந்தா கூட அதை செய்திருப்பாங்க. மதிமுக கூட்டணியில இருந்திருந்தா கூட அதை செய்திருப்பாங்க. ஆனா கலைஞர் மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்ததற்கு பிறகுதான், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அதை செயல்படுத்த முடியாம போச்சு. ஆனா இப்ப அதை செய்து காட்டிட்டாங்க. பெருமை யாருக்கு வரணும்? RSSக்கு வரணும். ஆனா யாருக்கு போச்சு? மோடி செய்து காட்டிட்டாருன்னு தான் போச்சு. இத RSS சுத்தமாகவே விரும்பல. RSSக்கு இது ஏற்புடையதாகவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பட்னாவிஸ் மோடி தான் அப்படின்னாருன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், மோடிக்கு குழி விட்டுற வேலையை பட்னாவிஸ் தொடங்கிட்டாரு அப்படின்னு. இத்தனை நாளா சொல்லாத பட்னாவிஸ் இப்ப ஏன் திடீர்னு சொல்றாரு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மத்திய பிரதேசத்துல ஒரு முதலமைச்சர் இருந்தார். RSS கண்ட்ரோல்ல பாஜக மோடி இருப்பதை தாண்டி இப்ப மோடியுடைய கண்ட்ரோல்ல தான் பாஜக RSS போன்றது இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு அவர் தான் காரணமா இருக்கிறாரு. அவருக்கு அத்வானிக்கு ஏற்பட்டது போல ஒரு நிலை எப்படி ஏற்படும் அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தானே. அத்வானிக்கு ஏற்பட்டதை போல ஒரு நிலைமை ஏற்படும்னு நான் சொல்லல. நான் இப்பவும் என்னுடைய கருத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன். மோடியை RSS வீழ்த்துவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அதனாலதான் இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது. நான் சொன்ன மோகன் பகவத்தோடு அவருக்கு முரண்பாடுகள் ஏறக்குறைய 4 ஆண்டுகளை கடந்துருச்சு. 5வது ஆண்டு தொடங்கிருச்சு மோகன் பகவத்துக்கும் அவருக்குமான முரண்பாடு. இன்னைக்கு நேற்று அல்ல. இந்த 5 ஆண்டுகளா அவர் அப்புறப்படுத்தாம இருந்ததுக்கு காரணமும் அமித்ஷா மோடியினுடைய கூட்டணி தான். ஆனா இப்போ RSS செய்து முடிக்க போகுது. ஏன்னா RSSக்கு 100ஆண்டு விழா ஏறக்குறைய துவங்கி நிறைவு பெறுகிற அந்த வாய்ப்புகளை எல்லாம் RSS முழுமையா கையில எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமித்ஷா மோடி கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. RSS ரூட்ல ஒர்க் பண்ணிடுவாங்க சார். பாஜகல அவங்களுக்கு பாஜகவினுடைய நூக்கன் காரணம் தெரியும். அவங்க அமைப்பு சார் அது. அவர்களுடைய ஆட்கள் எங்க யாருகிட்ட எப்படி பேசணும், யாரை வச்சு என்ன காய் நகர்த்தணும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? கலவரத்தையே அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல பண்ணிடுறாங்க. அப்ப ஒரு கட்சியினுடைய ஜனநாயக பூர்வ நடவடிக்கை எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் காங்கிரஸ் சரி பண்ணிடுச்சு. இப்ப ஆனா இன்னைக்கு அவரு RSS அலுவலகத்துக்கு போனது தன்னுடைய ஓய்வை அறிவிக்கத்தான் அப்படிங்கிறது. அதை நான் ஏற்கல. ஓய்வை அறிவிக்க போகிற நபராக எல்லாம் மோடி வெளிப்பட மாட்டார். வேணா எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி நடந்து காட்டுறேன்னு வேண்டுமானால் கெஞ்சி கூத்தாடுவாரே தவிர, எக்ஸ்டென்ஷன் வாங்குறதுக்கு தான் போயிருப்பாரே தவிர என்னுடைய ஓய்வை அறிவிக்கிறேன்னு சொல்லி மோடி போக மாட்டார். நீங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. 3வது முறையாக அதிகாரத்துக்கு வந்தார்ல மோடி, 3.0 அரசுன்னு இவங்க புதுகளிச்சாங்கல்ல. ஆனா 3.0 அரசுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு மோடிக்கு தெரியும். வக்பு சீர்திருத்த மசோதாவை தொட்டா நிதிஷ்குமார் நம்மோடு நிக்க மாட்டாருன்னு தெரியும். நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி பீகார்ல வந்துரும்னு தெரியும். இன்னைக்கு பீகார்ல அதே தான் சேர்ந்துச்சு. சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்துல நம்மளோட நிக்க மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் எடுத்தாங்க. எடுத்த உடனேயே ஃபெயிலியர். மோடி இதுவரை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை பார்த்ததில்ல சார். ஜேபிசியே கிடையாது மோடியினுடைய அதிகாரத்துல. ஆனா முதல் முறையாக ஜேபிசிக்கு போச்சு. ஜேபிசி எப்படி செயல்படக்கூடாதோ அப்படி இந்த ஜேபிசி செயல்பட்டுச்சு. எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்கி விட்டு, எதிர்கட்சிகள் கொடுத்த திருத்தங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டு, அவர்கள் கொடுத்த 14 திருத்தத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு இப்ப தயாராயிருக்கிறாங்க. தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடக்காதுன்னு மோடிக்கு தெரியும். ஆனா என்ன தெரியுமா மோடி சொல்ல விரும்பினாரு? நான் அதிகாரம் முழுமையா என் கையில இருந்தாலும் நான் RSS ஆள் தான். பாருங்க, நான் ரொம்ப விடாப்பிடியா இந்த நேரத்துல கூட லீனியன்டா கவர்மெண்ட்டை நடத்திட்டு போல, நான் அடமெண்டா தான் கவர்மெண்ட்டை நடத்துறேன். இந்த கவர்மெண்ட் கூட RSSக்கு சமர்ப்பணம் என்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா RSS அதெல்லாம் நம்புவதற்கு தயாராகல. அதனால்தான் நான் சொன்னேன்,
மோடி விருப்ப ஓய்வையோ அல்லது உங்களுடைய அந்த கட்டமைப்பினுடைய புரோட்டோகால் படி பைலாவின் படி நான் ஓய்வையோ அறிவிக்க போவதில்லை. மாறாக உங்களோட மண்டியிட்டாவது நான் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கிட்டு இந்த அதிகாரத்தை 3 ஆண்டுகள், இன்னும் 3வது முறையாக வந்திருக்கிற அதிகாரத்தை இன்னும் 4 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்யணும். அதை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு கேட்பதற்குத்தான் அவர் RSS அலுவலகத்துக்கு போயிருக்கிறார். இதுவரை இல்லாததாக முதல் முறையாக அந்த RSS அலுவலகத்துக்கு போனதனுடைய சூழ்ச்சம் அதுதான். இப்ப என்னன்னா RSSக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. மோடியை உடனடியாக களை எடுத்துட முடியுமான்னு கேட்டா RSS அவ்வளவு எளிதாக களை எடுக்க முடியாத நிலையில் தான் நீங்க சொன்னதை போல அமித்ஷா மோடி கூட்டணி பாஜகவுக்குள் இருக்கிறது. ஆனா RSS ரூட்ல வேலை பார்த்துட்டாங்கிறதையும் நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்சியினுடைய ஆபரேஷன்ஸ் என்னன்றது தெரியும். அதுக்குள்ள வேலை செஞ்சுட்டா பட்னாவிஸ் வேற யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு பாஜக வந்துடும். பாஜகவுக்குன்னு எந்த விதமான தனி இயக்கப்பாடும் கிடையாது சார். அவர்களுக்கென்று ஒரு இயங்கியலே கிடையாது. RSS என்ன சொல்கிறதோ அதுதான் இயங்கியல். தனியா அவங்க கட்சிக்கு இப்ப திராவிடியன் ஐடியாலஜிஸ் இருக்குன்னா திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, மதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, திகாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பெரியார் திராவிடர் கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. எல்லாம் திராவிட இயக்கம் தான். ஆனா இயங்கியல் வேறு மாதிரியாக இருக்குல்ல. ஆனா RSSக்கும் பாஜகவுக்கும் இயங்கியல் வேறுபாடே கிடையாது. தாய் கழகம் என்ன சொல்லுதோ, RSS என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்று செயல்படுவது மட்டும்தான் அவர்களுடைய செயல்பாடு. அதனால அந்த விஷயத்துல RSS கொஞ்சம் டைம் எடுத்து செயல்படுத்துவாங்க, உடனே செயல்படுத்திட முடியாது. ஏன்னா இந்த 2 பேரான கை இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கு. பாஜகவுக்குள் ரொம்ப வேகமாக அது அதிகாரத்தை கொண்டு செலுத்துதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க சொல்ற தகவலை பார்க்கும்போது ஒருபுறம் மோடியின் மீது அதிருப்தியில RSS இருக்கிறாங்க, ஆனாலும் அவரை எப்படியாவது மாற்றணுங்கிற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க. ஆனா அந்த இப்ப காத்திருப்பதெல்லாம் இப்ப RSS நூற்றாண்டுக்காண்டி அந்த விழாவுக்காக காத்திருந்து அது முடிந்த பிறகு மோடியை மாத்த வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைன்னா அது வரைக்கும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அது வரைக்குமாவது நான் இருக்கிறேன்னு சொல்லி மோடி கேட்டிருப்பாரா? இது போன்ற சம்பவங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கு அந்த மீட்டிங்ல. இல்ல, நிச்சயமாக RSS நூற்றாண்டு நிறைவு பெறுகிற வரை மாறுதல் இல்லை. அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல. மோடிக்குமே அது தெரியும். மோடி அந்த காலத்துக்கு எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். மோடி எக்ஸ்டென்ஷன் கேட்கிறதே இந்த ஆட்சியை முழுமையா நிறைவு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதுதான். ஆனா RSSக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்சியை நிறைவு செய்கிற வாய்ப்பை மோடிக்கு கொடுத்தால் மோடி இன்னும் அழுத்தமாக பாஜகவுக்குள் ஊடுருவி பாஜகவை கையில் எடுப்பாரே தவிர எந்த கட்டத்திலும் அத்வானி அப்புறப்படுத்தப்பட்டதை போல இவரை அப்புறப்படுத்தி விட முடியாதுங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அத்வானி அப்புறப்படுத்துகிற போது அத்வானி கையில அதிகாரம் இல்லை, ஒன்றிய அரசு பாஜக கையில இல்லை. எந்த பெரிய லீடர்ஸும் அத்வானிக்கு ஆதரவாக நிக்கல. ராஜ்நாத் சிங்ல இருந்து, வெங்கையா நாயுடுல இருந்து, நிதின் கட்கரியில இருந்து பெரிய லீடர்ஸ்ன்னு நீங்க யாரெல்லாம் அடையாளப்படுத்துறீங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு அத்வானியோட இல்லை. இன்னைக்கு அதல்ல நிலைமை. இன்னைக்கு நிலைமை வேறாக மாறி இருக்கு. அப்ப நூற்றாண்டு வரைக்கும் மாற்றம் இல்லைன்றதுல உறுதியா இருப்பாங்க RSS. ஆனா இந்த நூற்றாண்டிலேயே பட்னாவிஸ் ஒரு எமர்ஜிங் போர்ஸா காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அவர் தான் சார் மராட்டிய மாநிலத்தினுடைய CM. இப்ப பேரலா ஒரு கவர்னரன்ஸ் யாரு அப்படிங்கறத அடையாளப்படுத்த தொடங்கினாங்க. இந்த நூற்றாண்டு விழாலேயே அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. எனவே இந்த பணியை நூற்றாண்டு விழாவில் தொடங்குவார்கள். நூற்றாண்டு விழா நிறைவு பெற்றதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார்கள், யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மோடியை அப்புறப்படுத்துவதும் அவ்வளவு எளிதான பணி இல்ல. RSSனுடைய பிடியிலிருந்து மோடி தளர்ந்து ஓடுவதற்கும் அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இறுதியில் RSS 100 விழுக்காடு வெற்றி பெறும். மோடியை படாத பாடுபட்டு வீழ்த்துகிற இடத்துக்கு RSS நிற்கும். நான் சொன்னதை போல நூக்கன் கார்னர் அவங்களுக்கு அந்த கட்சியில தெரியும், நிச்சயமாக வீழ்த்துவார்கள். ஆனா மற்றவர்களை வீழ்த்தியதை போல இலகுவாக வீழ்த்தி விட முடியாது. மோடியை கொஞ்சம் கடினப்பட்டு தான் வீழ்த்த வேண்டும் என்கிற இடத்தில் தான் மோடி இப்போது இருக்கிறார். நிச்சயமாக நூற்றாண்டு விழா நிறைவு பெறுகிற நிலையில் இந்த பிரதமர் மாற்றம் என்பது நடந்தே தீரும். நன்றி.